மூன்று விதமான சோதனையை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூன்று விதமான சோதனை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். முதலாவது சோதனை என்னவென்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சோதிக்கிறார். அவர் நம்மை சோதித்து அறிந்து தம்முடைய நீதியின் வலதுகரத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்முடைய நெத்தியிலே தரிக்கப்படுகிறது. அவருடைய வெளிச்சமாக நாம் இருக்கிறோம். அந்த சோதனை என்னவென்று சொன்னால் பரீட்சை, அதாவது நம்முடைய விசுவாசம். கடவுள் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர் கடைசி வரைக்கும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் நாம் நிற்கும் பொழுது அவர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் ஒரு பொழுதும் பாவம் செய்ய வைத்து நம்மை சோதிப்பது இல்லை. அதை நாம் ஒரு காலமும் நினைக்க கூடாது. நம்முடைய விசுவாசம், நாம் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, பிசாசுடைய சோதனையை நாம் பார்க்கிறோம். இந்த பிசாசுடைய சோதனை எப்படிப்பட்டது என்று நீங்கள் அநேக பேர் கேட்கலாம். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசுடைய பட்டயம் என்னவென்று சொன்னால் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம். இந்த காமம் இச்சையை உண்டு பண்ணுகிறது பொல்லாத பிசாசு. இந்த பிசாசுடைய வலையில சிக்கப்படுகிறவர்கள் இருதயம் உடையப்படுகிறது, சரீரம் கிழிக்கப்படுகிறது. அவர்களுடைய சிந்தையிலே அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு தள்ளி விடுகிறான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய பாவம் அவனை விட்டு விலகி இருக்குமா? ஆனால் ஒருவன் தன் சரீரத்திற்கே விபச்சாரம் செய்யும் பொழுது அந்த விபச்சாரத்தின் நிமித்தமாக அவன் தன் சொந்த சரீரத்திற்கே சூனியம் செய்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். ஒருவன் பாவம் செய்தால் அது அவனை விட்டு விலகி இருக்கும். ஆனால் ஒருவன் விபச்சாரம் செய்வான் என்று சொன்னால் தன் சரீரத்திற்கு தானே சூனியம் செய்து கொள்ளுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மூன்றாவது சோதனை மனுஷனுடைய சோதனை. இந்த மனுஷனுடைய சோதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு நபர் நம்மிடத்திலே பழகி நன்றாக அறிந்து கொண்டு நாம் ஞானமாய் இருந்தால் நம்மை எடுத்து பயன்படுத்துவார்கள், நம்மை எடுத்து அவர்கள் பிரயோஜனப்படுத்துவார்கள். ஆனால் ஞானம் இல்லை என்று சொன்னால் நம்மை புறம்பை தள்ளி விடுவார்கள். மனுஷன் நம்மிடத்தில் பார்ப்பது ஞானம். அந்த ஞானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு விபச்சாரி பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யூதர்களும் அந்த கேள்வி கேட்டு கல்லெறிந்து இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். எதற்காக? இவர் ஒருவேளை இந்த விபச்சாரியை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால் கல்லெறிந்து இயேசுவையும் அந்த பெண்ணையும் கொல்ல வேண்டும் என்று யூதர்கள் திட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் குனிந்து இருந்தார். பிறகு அவர்கள் ஓயாமல் கேட்டபடினாலே அங்கு சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் அங்கு இருந்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் குற்றம் இல்லாதவன் முதலாவது அந்த பெண் மீது கல்லெறிய கடவான் என்று சொன்னார். உடனே அங்கிருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் போய்விட்டார்கள், எரியவில்லை. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானம் உள்ளவராய் இருந்தார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு ஞானத்தையும் உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மூன்று விதமானது. ஒன்று, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சோதிப்பது விசுவாசம், பிசாசு சோதிப்பது இச்சை, மனிதன் சோதிப்பது இந்த ஞானம். ஆகவே எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கரம் நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.